ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகினர் டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூனிட் 5ல் இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிற டாப்பிக்கில் இண்டஸ்ட்ரியல் growth அப்படிங்கிறது தான் பார்த்துட்ருக்கோம். இது எதில் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10th சோஷியல் சயின்ஸ் எக்கனாமிக்ஸில் யூனிட் 5 இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற லெசனில் கவர் ஆகுது. ஆல்ரெடி அதோட பார்ட் 1 வீடியோ போட்டிருப்பேன். இது பார்ட் 2 வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 2 முடித்தோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற எக்கனாமிக்ஸும் கவர் ஆயிடும். ப்ளஸ் 10th ஸ்டாண்டர்ட் புக்ஸில் இருக்கிற எல்லா இதுவுமே கவர் ஆகிடும். நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். 10th ஸ்டாண்டர்ட் புக் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. ஓகே, நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வீடியோ எண்டிங்கில் தான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டிங் வரைக்கும் பாருங்கள். ஓகே, இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். Major industrial clusters and their specialization in Tamil Nadu. Automotive clusters. Chennai is nicknamed as the Detroit of Asia. இது important. எதுக்கு இதை கிரே கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் நேம்ஸ். இங்கே ஹொசூர் பற்றி இது சொல்லியிருப்பாங்க. சென்னை பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது எல்லாமே நான் கிரே கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். சென்னை அப்படிங்கிறது இட் இஸ் நிக்நேம்ட் ஆஸ் த டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா. டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா சென்னை. எதுக்காக அது டெட்ராய்ட்னு சொல்கிறோம் அப்படின்னா இதில் நிறைய ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் சென்னையில் தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்கிறோம். சென்னை இஸ் ஹோம் டு லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆட்டோ அசம்பிளி அண்ட் காம்பனன்ட் மேக்கிங் ஃபர்ம்ஸ். While there were a few domestic firms like TVS, TI Cycles, Ashok Leyland and Standard Motors earlier, in the post-reform period, several MNC firms like Hyundai, Ford, Daimler, Benz and Renault Nissan has opened factories in the region. This in turn has attracted a number of component suppliers from foreign countries. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கம்பெனிஸ் எல்லாமே இந்தியன் கம்பெனிஸ் இது இருந்தாலுமே ஃபாரின் எம்என்சி கம்பெனிஸான இதுவும் இந்த இந்தியன் கம்பெனிஸ் தோன்றதுக்கு அதுக்கப்புறமா சென்னையில் இதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அதே மாதிரி ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாமே சென்னையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. Many local firms to cater to component production for all these firms. இந்த ஃபர்ம்ஸுக்கு எல்லாத்துக்கும் அதுக்கு தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்கான பார்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அதுவும் சென்னையில் சிச்சுவேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹொசூர் இஸ் another auto cluster with firms like TVS and Ashok Leyland having their factories there. Coimbatore region is also developing into an auto component cluster. Next, truck and bus body building industry cluster. The Namakkal Tirchangodu built in western Tamil Nadu is known for its truck body building industry. நாமக்கல் திருச்செங்கோடு தமிழ்நாட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரக் பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரியில் வெல் நோன்டாக இருக்குது. அதே மாதிரி கரூர் இஸ் அன் another major hub with more than 50 units. Many entrepreneurships were previous employees in a big firm involved in bodybuilding who came out to set up their own units. நிறைய என்டர்பிரினர்ஸும் புதுசாக ட்ரக் பாடி பில்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் கிளஸ்டர்ஸ். தமிழ்நாடு இஸ் ஹோம் டு த லார்ஜ் டெக்ஸ்டைல்ஸ் செக்டர்ஸ் இன் த கண்ட்ரி பிகாஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி சின்ஸ் த கலோனியல் பீரியட். கோயம்புத்தூர் ஆஃபன் ரெஃபர்ட் as the Manchester ஆஃப் சவுத் இந்தியா. எதனால் கோயம்புத்தூரை Manchester ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அங்கே அதிகமாக இருக்குது. இது இம்பார்ட்டன்ட். கோயம்புத்தூர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால் Manchester ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். சென்னை என்ன சொல்லுவோம், டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசன்ட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்பின்னிங் மில்ஸ் ஹாவ் மூவ்ட் அரவுண்ட் த கோயம்புத்தூர் சிட்டி. தமிழ்நாடு இஸ் த பிக்கஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காட்டன் யார்ன் இன் த கண்ட்ரி. இது இம்பார்ட்டன்ட். காட்டன் யார்ன் இதில் தமிழ்நாடு தான் ரொம்ப பிக்கஸ்ட் ப்ரொடியூசராக இருக்குது. பவர்லூம் இஸ் ஹவவர் மோர் வைடு ஸ்ப்ரெட் வித் ஈரோடு அண்ட் சேலம் ரீஜன் டு ஹேவிங் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் பவர்லூம் யூனிட்ஸ். Next, Tirupur is famous for clustering of a large number of firms producing cotton knitwear. It accounts for nearly இது important. காட்டன் நெட்வேரில் திருப்பூர் largest number of firms அதில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா nearly 80% of the country's cotton knitwear exports and generally employment in the range of over 3 lakh people since the late 1980s.
ஸோ திருப்பூர் வந்து கண்ட்ரிலேயே 80% வந்து காட்டன் நெட்வேர் திருப்பூர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ எம்ப்ளாயீஸ்னா 1980ஸ்லேருந்தே 3 lakh எம்ப்ளாயீஸ் வந்துட்டு காட்டன் நெட்வேரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. It is also a major producer for the domestic market. Because of its success in the global market, it is seen as one of the most dynamic clusters in the global south. While initially most firms were run by local entrepreneurs, at present some of the leading garment exporters in India has set up factories here. ஸோ என்னதான் வந்துட்டு குளோபல் லெவலில் ஃபேமஸான இதில் இருந்தாலுமே இப்போ என்டர்பிரினர்ஸ் எல்லாமே லோக்கலாக வந்துட்டு ஃபேக்ட்ரி செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மேப் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மேப் வச்சு நம்மளால் ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்க முடியும். ஸோ திருவள்ளூர் அப்படிங்கிறது ஆட்டோமோட்டிவ், சென்னை அப்படிங்கிறது ஆட்டோமோட்டிவ், எலக்ட்ரானிக் அண்ட் ஐடி, வேலூர் அப்படிங்கிறது லெதர், காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், நெக்ஸ்ட்டு கிருஷ்ணகிரி ஒசூர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், சேலம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அண்ட் பவர்லூம், ஈரோடு பார்த்தீங்கன்னா பவர்லூம் அண்டு டியூமரிக்கா, நாமக்கல் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்டு பவுல்ட்ரி, அரியலூர் பார்த்தீங்கன்னா சிமெண்ட், திருப்பூர் பார்த்தீங்கன்னா நெட்வியர் அண்டு ரெடிமேட் கார்மெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு திருச்சிராப்பள்ளி பார்த்தீங்கன்னா பாய்லர்ஸ் அண்ட் டர்பைன்ஸ், கரூர் பார்த்தீங்கன்னா கோச் பில்டிங் அண்ட் பவர்லூம்ஸ், கோயம்புத்தூர் டெக்ஸ்டைல் அண்ட் ஐடி, மதுரை வந்து லெதர். ஸோ மதுரை அண்டு வேலூர் பார்த்தீங்கன்னா லெதர், விருதுநகர் சிவகாசி பார்த்தீங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ், மேட்சஸ் அண்ட் பிரிண்டிங். ஓகே, ஸோ இதை வச்சு நம்மளால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ் எந்தெந்த இதுலலாம் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்பார்ட் ஃப்ரம் பாடி பில்டிங், கரூர் இஸ் அ மேஜர் சென்டர் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் ஹோம் ஃபர்னிஷிங் லைக் டேபிள் கிளாத், கர்டைன்ஸ், பெட் கவர்ஸ் அண்டு டவல்ஸ். ஸோ கரூர் வந்துட்டு ஹோம் ஃபர்னிஷன்ஸுக்காக மட்டும் இல்லை, அதர் டேபிள் கிளாத்ஸ் ஆகட்டும், கர்டைன்ஸ், பெட் கவர்ஸ், டவல்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பவானி அண்டு குமாரபாளையம் ஆர் அகைன் மேஜர் சென்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் கார்பெட்ஸ் போத் ஆஃப் த டொமஸ்டிக் அண்ட் த குளோபல் மார்க்கெட்ஸ். ஸோ குளோபல் மார்க்கெட்லேயும் சரி, ஸோ உள்நாட்டில் இது பண்ணுறதும் சரி, பவானி அண்டு குமாரபாளையம் வந்துட்டு மேஜர் சென்டர்ஸாக இருக்குது கார்பெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்க. Apart from such modern clusters, there are also traditional artisanal clusters such as Madurai and Kanchipuram that are famous for silk and cotton handloom sarees. ஸோ கையிலேயே வந்துட்டு நேராக சாரீஸ் ஆகட்டும், சில்க் அண்ட் காட்டன் சாரீஸ் ஆகட்டும், எது இதில் ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு கேட்டால் மதுரை அண்ட் காஞ்சிபுரம். நெக்ஸ்ட் லெதர் அண்ட் லெதர் கூட்ஸ் கிளஸ்டர். தமிழ்நாடு அக்கௌண்ட்ஸ் ஃபார் 60% of leather tanning capacity in in India and 38% of all leather footwear garments and components. ஸோ தமிழ்நாடு இந்தியாவிலே 60%ல் வந்து லெதர் டேனிங் கெப்பாசிட்டியில் இருக்குது அண்டு 38% ஃபார் லெதர் ஃபுட்வியர் கார்மெண்ட்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் எல்லாத்துக்குமே. நெக்ஸ்ட்டு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லெதர் அண்டு ஸோ இது எல்லாமே வந்துட்டு நான் கிரே கலர்லேயே ஹைலைட் பண்ணியிருக்கேன், இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கிரே கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஊர் வந்துட்டு எதுக்கெலாம் ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நல்லா ஹைலைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லெதர் அண்டு டேனரி ஃபெசிலிட்டிஸ் ஆர் லொக்கேட்டட் அரவுண்ட் வேலூர் அண்ட் இட்ஸ் நியர்பை டவுன்ஸ் சச் அஸ் ராணிப்பேட், ஆம்பூர் அண்டு வாணியம்பாடி. The Vellore district is the top exporter of finished leather goods in the country. ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஸோ வேலூர் டிஸ்ட்ரிக்ட் தான் வந்துட்டு டாப் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் லெதர் கூட்ஸ் இன் த கண்ட்ரி. நெக்ஸ்ட் சென்னை ஆல்சோ ஹேஸ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் லெதர் ப்ராடக்ட் மேக்கிங் யூனிட்ஸ் இன்வால்வ் இன் எக்ஸ்போர்ட்ஸ். There is another clustering of leather processing in Dindigul and Erode. Leather products sectors too is a major employment generator. Okay. Next, fireworks, matches and printing clusters. Sivagasi region, one famous for its match industry, has now become a major center for printing and fireworks in the country. ஸோ பிரிண்டிங் ஃபயர்ஒர்க்ஸுக்காகட்டும் எல்லாத்துக்குமே வந்து சிவகாசி வந்து சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் பிலீவ்டு டு அக்கௌண்ட் டு 90% ஆஃப் இந்தியாஸ் ஃபயர்ஒர்க்ஸ் ப்ரொடக்ஷன், 80% ஆஃப் சேஃப்டி மேட்சஸ் அண்ட் 60% ஆஃப் ஆஃப்செட் பிரிண்டிங் சொல்யூஷன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட சிவகாசியில் வந்துட்டு இருக்குது. The offset printing industry has a high degree of specification among firms, with several of them undertaking just one operation required for printing. All these industries have their origin in the colonial period and at a later present offers employment to a large number of workers. Next பார்த்தீங்கன்னா electronics and information technology clusters.
After the economic reforms started in the early 1990s, the state has seen the entry of hardware and electronics manufacturing like Nokia, Foxconn, Motorola, Sony, Ericsson, Samsung, and Dell, making cellular handset devices, circuit boards, and consumer electronics. They have all been set up in the Chennai region. ஸோ இது வந்து இதெல்லாம் கம்பெனிஸுமே சென்னை ரீஜனில் தான் சிச்சுவேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் டேட்டா இம்பார்ட்டன்ட். So information technology specific special economic zones. In order to make development more inclusive, tier 2 cities such as எதெல்லாம் tier 2 cities சொல்லுவோம், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, ஹொசூர் அண்ட் சேலம். ஸோ கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, ஹொசூர் அண்ட் சேலம் have been promoted as IT investment districts apart from Chennai region. ஸோ சென்னை ரீஜனை தவிர்த்து இந்த டயர் 2 சிட்டிஸில் எல்லாமே ஐடி இது வந்துச்சு நிறையா இருக்குது. டு ஃபெசிலிட்டேட் திஸ், ELCOT has established ELCOS's IT specific special economic zone in the following 8 locations. ஸோ ELCOT and ELCOS's அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க எங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ சென்னை, சோழிங்கநல்லூர், கோயம்புத்தூர், வேளாண்குறிச்சி, மதுரை, இலந்தைக்குளம், மதுரை, திரும்ப வடபழஞ்சி, கிண்ணி மங்கலம், நெக்ஸ்ட்டு திருச்சியில் நாவல்பட்டு, நெக்ஸ்ட்டு திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா கங்கை கொண்டான், சேலமில் ஜெயராமபாளையம், நெக்ஸ்ட்டு ஹொசூர் பார்த்திங்கன்னா விஸ்வநாதபுரம். ஓகே, ஸோ இந்த ரீஜன்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐடி இது வந்துட்டு ELCOT அண்ட் ELCOS's வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் the policy factors that helped the industrialization process in Tamil Nadu. ஸோ என்னென்ன பாலிசி ஃபேக்டர்ஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வந்துட்டு ஸோ இது ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க, ஏன்னா இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, பாலிசி ஃபேக்டர்ஸ் ஆர் டிவைடட் இன்ட்டு ஜஸ்ட் 3 ஆஸ்பெக்ட்ஸில் டிவைட் பண்ணுறோம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ எஜுகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரியல் ப்ரமோஷன். எஜுகேஷன் அப்படிங்கும்போது இண்டஸ்ட்ரீஸ் ரெக்வயர் skilled human resources. Apart from a lot of attention to primary education to promote literacy and basic arithmetic skills, the state is known for its vast supply of technical human resources. ஸோ இதில் வந்து ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதுக்கான எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இட் இஸ் ஹோம் டு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ், பாலிடெக்னிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் சென்டர்ஸ் இந்த கண்ட்ரி. ஸோ தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் காலேஜஸ் அதிகமாக இருக்குது, பாலிடெக்னிக்ஸ் அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் சென்டர்ஸும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க கண்ட்ரிலேயே. ஓகே, next infrastructure. The wide spread divisions of electrification has contributed to the spread of industrialization to small towns and villages in the city. Along with electrification, it is important. So Tamil Nadu is known for its excellent transport infrastructure, especially minor roads that connect rural parts of the state to nearby towns and cities. A combination of public and private transport has also facilitated rural to urban connectivity and therefore connect smaller producers to markets better. Next, industrial promotion. Apart from investments in education and transport and in energy infrastructure, active policy efforts were made to promote specific sectors and also industrialization in specific region. Policies to promote specific sectors like automobile, auto components, biotechnology and information and communication technology sectors have been formulated in the past reform period. In addition, the state has put in place several industrial promotion agencies for both large enterprises and the small and medium segments as well as to provide supporting infrastructure. ஸோ இது ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க, ஸோ இது இம்பார்ட்டன்ட் அவ்வளோ கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரலாம் இம்பார்ட்டன்ட். த ஃபாலோயிங் ஆர் சம் ஏஜென்சிஸ் தட் ஹாவ் பிளேட் அ கீ ரோல் இன் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் த ஸ்டேட். சிப்காட் என்ன சொல்லுவோம், ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு எப்போ ஃபார்முலேட் பண்ணாங்க, ஃபார்முலேட்டட் இந்த இயர் 1971 டு ப்ரமோட் இண்டஸ்ட்ரியல் க்ரோத். ஸோ இந்த ஸ்டேட் பை செட்டிங் அப் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டான்சிட்கோ, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிறது. இட் இஸ் அ ஸ்டேட் ஏஜென்சி ஆஃப் த தமிழ்நாடு எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1970. ஸோ எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, 1970s எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எதுக்காக, டு ப்ரமோட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இன் த ஸ்டேட்.
It gives subsidies and provide technical assistance for new firms in the small scale sectors. ஸோ ஸ்மால் ஸ்கேல் செக்டார்ஸில் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு நியூ ஃபர்ம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டான்சிட்கோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிட்கோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1965. ஸோ இது இம்பார்ட்டன்ட், இயரோடு படிச்சுக்கோங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மேபி க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் கூட நம்மளுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிட்கோ பார்த்துட்டு இருந்தோம். 1965 இஸ் அன் another government agency to promote industries in the state and to establish industrial cluster. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஐஐசி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் 1949ல் it is intended to provide low cost financial support for both setting new units and also for expansion of existing units. நெக்ஸ்ட் டான்சின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் செட்டப்ட் இன் 1965. ஸோ இட் இஸ் சப்போர்ட்டட் டு பி த ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன் ஆப்ரேட்டிங் இன் த டொமைன் ஃபார் ஸ்மால் என்டர்பிரைசஸ். இது இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன் அவங்களோட டொமைனில் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது டான்சி. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் டேட்டா பார்த்தலாம். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் செஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? ஏப்ரல் 2000ல் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் செட்டிங் அப் ஆஃப் த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் இந்த கண்ட்ரி வித் அ வியூ டு ஹேசல் ஃப்ரீ என்விரான்மெண்ட் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ எக்ஸ்போர்ட்காக உருவாக்கப்பட்டது இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறது. அக்கார்டிங்லி the government has converted export processing zone located at the following places. எங்கெங்கெல்லாம் இருக்குது? ஸோ நாங்குநேரி செஸ் மல்டி ப்ராடக்ட் செஸ் திருநெல்வேலியில் இருக்குது. எண்ணூர் செஸ் தெர்மல் பவர் பிளான்ட் வயலூர். நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூர் செஸ் ஐடி பார்க். ஒசூர் செஸ் ஆட்டோ இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ். பெரம்பலூர் செஸ் மல்டி ப்ராடக்ட் செஸ் ஆட்டோ சிட்டி செஸ் ஆட்டோமொபைல் ஆர் ஆட்டோ காம்பனன்ட் திருவள்ளூர். இந்தியா சிங்கப்பூர் செஸ் ஐடி அண்ட் ஐடிஇஎஸ் எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் வேர்ஹவுசிங் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட்டு பயோ ஃபார்மசூட்டிக்கல் செஸ் கிளினிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் பாய்சன் கண்ட்ரோல் சென்டர் சென்டர் ஃபார் ரீஜெனரேஷன் மெடிசன் ரிசர்ச். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா செஸ் ரீஜியன்ஸ் அந்தந்த டிஸ்ட்ரிக்ஸ்லேயே ஆகட்டும் இல்லை ஸ்பெஷல் ரீஜியன்ஸ் இதெல்லாம் தான். நெக்ஸ்ட்டு மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் எம்இபிஎஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எம்இபிஎஸ் இஸ் அ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. It is one of the 7 export processing, very important. So it is one of the 7 export processing zones in the country. இது யார் செட்டப் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் செட்டப் பண்ணியிருக்காங்க. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1984ல். எதுக்காக? ஃபாரின் டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் ஃபாரின் இதுக்கு எக்ஸ்சேஞ்ச் அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காகவும் அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த எம்இபிஎஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரியேட் கிரேட்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ரீஜன். த எம்பஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி ரோடு தாம்பரம் சென்னையில் இருக்குது. ஸோ தாம்பரம் ஜிஎஸ்டி ரோடில் சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு இந்த எம்இபிஎஸ்ங்கிறது எம்எப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் வித் இண்டஸ்ட்ரியலைசேஷன். என்ன தான் இஷ்யூஸ் இருக்குது இண்டஸ்ட்ரியேஷன் பார்த்தீங்கன்னா, தோ தமிழ்நாடு ஹஸ் எமர்ஜ் அஸ் அ ரிலேட்டிவ்லி ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட் இன் த கண்ட்ரி, த ஸ்டேட் ஃபேஸஸ் அ ஃபியூ இஷ்யூஸ் இன் சஸ்டைனிங் த ப்ராசஸ். டு பிகின் வித், some clusters especially chemicals, textile and leather industries tend to generate lot of polluting effluents. ஸோ நிறையா பொல்யூஷன் வந்துட்டு இதனால பொல்யூஷன்ஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகுது. எஃப்ளூயன்ஸ்னு பார்த்திங்கன்னா கெமிக்கல் இருக்கக்கூடிய வாட்டர் அந்த இது வந்துச்சு. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். த எஃப்ளூயன்ஸ் ஆல்சோ பொல்யூட் வாட்டர் பாடிஸ் into which effluents are let into and also adjoining in agricultural lands. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயபிள் ஜெனரேஷன் பொட்டன்ஷியல் ஹஸ் டிக்ளைன்ட் பிகாஸ் ஆஃப் யூஸ் ஆஃப் ஃப்ரண்டியர் டெக்னாலஜிஸ் பிகாஸ் ஆஃப் த நீட் ஆஃப் கம்பீட் குளோபலி. என்ன பண்ணுறாங்க? அட்வான்ஸ்டான மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனும் கம்மியாகுது. குவாலிட்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆல்சோ ஹஸ் சஃபர்ட் இன் ரீசெண்ட் இயர்ஸ் as மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் ஆர் எம்ப்ளாய்டு ஒன்லி டெம்பரவரி. ஸோ பெர்மனன்ட் பேசிஸாக எந்த இண்டஸ்ட்ரியுமே வந்து பெர்மனன்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ டெம்பரவரி பேசிஸாக தான் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் டேட்டா இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்க? 16th January 2016. ஸோ ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் த இந்தியன் கவர்மெண்ட். The primary objective of which is the promotion of startups, generation of employment and wealth creation.
நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம். அது வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் எப்போ 16th January 2016. மறுபடியும் ஸ்டாண்ட் அப் இந்தியா அது ஸ்டார்ட் அப், இது ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் லான்ச்டு 5th April 2016. எதுக்காக அப்படின்னா என்டர்பிரினர்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக. பேங்க் லோன்ஸ் வந்து கொடுப்பாங்க. பிட்வீன் ₹10 lakhs to 1 crore வரைக்கும் கொடுப்பாங்க. அட்லீஸ்ட் 1 scheduled caste or scheduled tribe borrower and 1 women borrower per bank branch for settling up a greenfield enterprise. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டர்பிரனர் அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டாங்கன்னா இஸ் அண்ட் இன்னோவேட்டர் ஆஃப் நியூ ஐடியா அண்ட் பிஸ்னஸ் ப்ராசஸ். ஸோ ஒரு புதுசாக வந்து ஒரு ஐடியா வச்சு அது மூலயமா தொழில் தொடங்குறவங்க தான் நம்ம என்டர்பிரனர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். He possesses management skills, strong team building abilities and essential leadership qualities to manage a business. Entrepreneurship is a process of action of an entrepreneur who takes up to establish her enterprise. This enterprise, it is the ability to create and build something. என்டர்பிரனரோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி எக்கனாமியில் அவங்க ரொம்ப டெவலப்மெண்ட் ஆஃப் அ கண்ட்ரிஸ் எக்கனாமியில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். ஸோ தே ப்ரமோட் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஹெல்ப் டு ரிமூவ் ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் பை இண்டஸ்ட்ரியலைசேஷன் ரூரல் அண்ட் பேக்வர்ட் ஏரியாஸ். ஸோ என்டர்பிரனர்ஸ் அப்படிங்கிறவங்க ஸோ மேஜராக இங்கே அவங்களோட ரூரல் இடத்துல தான் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்போது ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Okay, they help the country to increase GDP and per capita income. So GDP and per capita income avangalaala increase ஆகுது. Next they promote a capital formation by mobilizing the ideal savings of the citizens and countries export trade. ஸோ இது என்டர்பிரனர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபாரின் இதுலேயும் வந்துட்டு ஸோ கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுறதாகட்டும் இல்லை கண்ட்ரியோட நம்ம ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதாகட்டும் ட்ரேடிங் எல்லாமே ப்ரொமோட் ஆகும். என்டர்பிரனர்ஸ் ப்ரொவைட் லார்ஜ் ஸ்கேல் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ எம்ப்ளாய்மெண்ட்ஸும் நிறையா ப்ரொவைட் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி ஆர்டிஷியன்ஸ், டெக்னிக்கலி குவாலிஃபைட் பர்சன்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ட்ரை டு மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட் பை இன்னோவேஷன்ஸ். They enable the people to avail better quality good at lower price. ஸோ பெட்டரான ஒரு குவாலிட்டி குட் இருக்கும், அது குறைஞ்ச விலையில் கொடுப்பாங்க. விச் ரிசல்ட்ஸ் இன் த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் தேர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஓகே, ஸோ இதோட இந்த லெசன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக என்னோடய ப்ளேலிஸ்ட் எல்லாத்தையும் போய் பாருங்கள். ஏன்னா 10th புக் ஃபுல்லாகவே நான் இப்போ முடிச்சுட்டேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ மை பார்ட் இஸ் ஓவர். அதே மாதிரி நீங்களும் எல்லா வீடியோ போய் பார்த்துருங்க. நம்மளால் கண்டிப்பாக 10th புக்கில் எது கேட்டாலும் அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு நான் வந்து எல்லாமே ஒரு பாயிண்ட்டையும் ஹைலைட் பண்ணி தான் வந்து நான் போட்டிருக்கேன் வீடியோஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு ஏதாவது என்னோட மார்க்டு மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் என்னோட டீச்சிங் இதில் நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட பிளானிங் பார்த்திங்கன்னா 5 monthsக்குள்ளே ஜிகே டாபிக் கவர் பண்ணுறது தான். ஸோ இப்போ 10th புக் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 11th 12th போக போகிறோம். சைட் பை சைட் 6th to 9th புக்கையும் நான் கவர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, ஸோ 10th இருந்து மட்டும் நான் இத்தனை இது வந்துட்டு கொடுத்துருக்கேன், இத்தனை டாபிக்ஸ் வந்துட்டு கவர் ஆகிருக்கு நம்மளுக்கு. ஸோ எல்லா வீடியோஸும் கண்டிப்பாக இப்போ பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ஆர் எனி சஜஷன்ஸ் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக ஐ வில் பி ரிப்ளைங் டு இட். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு வீடியோஸில் வந்து நான் டார்கெட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்துருப்பேன். இந்த வீடியோவில் கொடுக்கல, பட் ஒரு வீடியோஸில் நான் டார்கெட் கொடுத்துருந்துருப்பேன். ஸ்பெசிஃபிக்கான டார்கெட் வந்து சர்ச் பண்ணி போடுற மாதிரி கொடுத்துருந்துருப்பேன். ஏன்னா அது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், ஆர் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் அந்த டார்கெட் அப்படிங்கிறது ஒரு வீடியோவில் கொடுத்துருந்துருப்பேன். ஸோ அதையும் அந்தந்த வீடியோவுக்கு தகுந்த மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் தமிழ் கிளாஸஸும் வந்துட்டு போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த 3 டாபிக்ஸ் தான் இப்போதைக்கு கவர் பண்ணியிருக்கேன். சைட் பை சைட் தமிழ் கிளாஸும் நான் கண்டிப்பாக போடுவேன். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸாக தான் போயிட்டுருக்கோம். அதுவும் நான் ஒரு பிளேலிஸ்ட்டுமே வந்துட்டு ஒரு டைட்டில் நான் ஒரு பிளேலிஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா படித்தோம் அப்படின்னாலும் அதை வந்து அந்த டைட்டில் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நான் இன்க்ளூட் பண்ணிடுவேன். ஸோ தட் வந்துட்டு நம்மளுக்கு எதுவுமே கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு எடுத்திங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா என்னென்ன சமச்சீர் புக்ஸ்லாம் கவர் ஆகுதோ அது போட்டிருப்பேன். ப்ளஸ் நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் கொடுக்கணும் இந்த டாபிக் ரிலேட்டடாக அப்படிங்கும்போது நான் அந்த பிளேலிஸ்ட்குள்ளேயே அதை ஆட் பண்ணிடுவேன். ஸோ தட் எனக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அதனால தான் நான் அப்படி வந்து மேக் பண்ணியிருக்கேன் பிளேலிஸ்ட்டை. ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டையும் கண்டிப்பாக போய் பாருங்கள். கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. நம்மளால் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. ஸோ டோன்ட் லாஸ் ஹோப். ஓகே, அதே மாதிரி என்னோடய போஸ்ட்லேயும் பார்த்திங்கன்னா நான் மோட்டிவேஷ்னல் இமேஜஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ நான் டெய்லியுமே வந்துட்டு
அப்டேட் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் இருக்குது எக்ஸாமுக்கு அப்படிங்கிறதையும் டேஸ் வந்துட்டு குறைச்சிட்டே வருவேன். ஸோ தட் நம்மளுக்கு எவ்வளோ நாள் இன்னும் டைம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டைம் அண்ட் ப்ளஸ் எவ்வளோ டேஸ் இருக்குது அப்படிங்கிறதும் டேட் ஆகட்டும் அண்ட் தென் அந்த மோட்டிவேஷனல் இமேஜ் ஆகட்டும் எல்லாம் என்னோடய போஸ்ட்டில் வந்து போட்டிருப்பேன். ஸோ அதையும் போய் ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஓகே, வேறு ஏதாவது சஜஷன் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னாலும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி மற்றவங்களுக்கும் என்னோடய வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு. ஓகே, ஸோ டூ subscribe. Okay, thanks for watching my video. Thank you.